முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே என்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையின் சேகரனே தற்பரனே நின்றாள் சரணம். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சு மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி ஆனால் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஆஸ்திக பெருமக்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து அபிராமி அன்னையை சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். அன்னையினுடைய அந்தாதியில் அன்னையை பற்றி சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து 6 பாடல்களை நாம் பார்த்து வந்துள்ளோம். இன்றைய தினம் 7வது பாடலை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த 7வது பாடல் எதை வலியுறுத்துகிறது என்று கேட்டால், ஜீவன் முக்தி அடைவதற்கு வழி என்ன என்ற கேள்விக்கு பதிலையும், இந்த ஜீவன் இந்த உடலுக்குள் இருக்கும் பொழுது என்னென்ன அவஸ்தைகளை படுகின்றது, இந்த அவஸ்தைகளிலிருந்து என்னை விடுவித்து உன்னுடைய திருவடி கமலங்களை எனக்கு கொடுப்பாயாக என்ற அந்த சரணாகதி பிராப்தியையும் கேட்டு இந்த ஜீவனுக்கு முக்தியை வழங்க வேண்டும். நீ மூவரால் வணங்கக்கூடியவளே, முப்பெருங்கடவுள்களால் வணங்கக்கூடியவளே, என்னை சற்று கண்பாரம்மா, என்னுடைய ஜீவனுக்கு முக்தியை வழங்கம்மா, பேரழகு படைத்தவளே, செந்நிற திருவடியை கொண்டவளே என்று பாடுகிறார். வேண்டுதலை வைக்கிறார். தன் ஜீவன் அவஸ்தைப்படுகின்றது என்று நெருப்பின் நடுவிலே நின்று கொண்டு இந்த 7வது பாடலை பாடவில்லை. தன் மூலமாக தனக்கு பின்னால் வரக்கூடிய தன்னுடைய சந்ததியினராகிய இந்த மனித ஜீவன்கள் எல்லாம் இந்த லௌகீக துன்பத்திலிருந்து விடுபட்டு அந்த ஜீவன்களுக்கு சாந்தியை நீ தர வேண்டும் என்று எல்லாருக்குமானதுமான ரெக்வஸ்டை அம்பாளிடத்தில் வைக்கிறார். இது ஒன்று. மற்றொன்று என்னவென்றால், அம்பாளினுடைய இந்த சிருஷ்டி செய்து ஸ்திதி சம்ஹாரம் இவை 3ம் நாம் பார்த்ததுதான். ஆனால் அபிராமி பற்றி சொல்லக்கூடிய தொழில்கள் 5: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அம்பாள் இந்த சிருஷ்டி பிரளயத்திற்கு ஆளான பிறகு, பிரளயம் முடிந்த பிறகு இந்த சிருஷ்டியை மீண்டும் சிருஷ்டிக்க வேண்டும் என்று எண்ணுகிறாள். அப்பொழுது அவள் சில வேலைகளை செய்ய வேண்டியிருந்தது. அம்பாள் தான் முழுமுதற் கடவுளாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை படைக்கிறாள் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்தை படைத்து பிறகு இந்த ஜீவன்களை காப்பதற்கும், அப்படியே அந்த ஜீவன்கள் தன்னுடைய வாழ்நாளை முடித்து கொண்டு மறுபடியும் அவளிடத்தில் ஐக்கியப்பட்டு மறுபடியும் பிறந்து மறுபடியும் இறந்து இப்படியான இந்த பிறவிச் சூழலில் அகப்பட்டு கொண்டு இருந்தும் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு ஜீவனை அந்த சூழலில் இருந்து விடுவித்து தனக்குள் ஐக்கியப்படுத்தி கொள்ள இந்த 5 தொழில்களை அவள் மேற்கொள்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த 5 தொழில்களை செய்வதற்கும் 5 நபர்களை நியமிக்கிறார். படைப்பு தொழிலுக்கு பிரம்மதேவனையும், படைக்கப்பட்ட ஜீவனை காப்பாற்றுவதற்கு திருமாலையும், அப்படி காப்பாற்றிய ஜீவனை அதன் ஆயுள் முடிந்த பிறகு ஆட்கொள்வதற்கு ருத்ரரையும்,
படைக்கிறாள். அது மாத்திரமல்ல, இந்த படைத்து காத்து ஒடுக்கி கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஜீவன்கள் தன்னுடைய பிறப்பை மறுபடியும் எடுத்துக்கொண்டு இந்த பூ உலகில் பிறக்கின்றது. இதற்கு தான் மறைத்தல் தொழிலை அவள் செய்கிறாள். இந்த ஜீவன் மறுபடியும் இந்த பிறவியில் பிறக்கின்றது என்ற அந்த மறைப்புத்தன்மையை காட்டுவதற்கு மறைப்பு தொழிலை செய்கிறாள். அதற்கு போர்ட்ஃபோலியோவாக ஒருவரை நியமிக்கிறார். அவர்தான் மகேஸ்வரன். இந்த மறைப்பு தொழில் யாருக்கும் தெரியாது. என்ன அந்த மறைப்பு தொழில்? அதை தான் இந்த பாடலிலே பாடுகிறார். சிறந்த எடுத்துக்காட்டை ஓமையாக காட்டி இந்த ஜீவனுக்கு நல்லதொரு ஓமையை கொடுத்து இந்த ஜீவன் படக்கூடிய அவஸ்தை இப்படி இருக்கும் என்று அவர் கணித்து சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஊமையை தந்தவர் எப்படியாகப்பட்ட ஞானியாக இருக்க முடியும் என்பது நம்முடைய சிந்தனைக்கு உள்ளது. அம்பாளினுடைய அடியாராக இருந்தாலும், அம்பாளை மனதிலே தியானம் செய்து முழுமுதற் தெய்வமாக அம்பிகையை வழிபட்டவராக இருந்தாலும் அவருடைய சிந்தனைகள் எப்படியெல்லாம் இருக்கின்றது என்பதை இந்த பாடலிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். பாடல் 7. ததியுறு மத்தர் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுறு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுறு வேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும் துதியுறு சேவடியாய் சிந்தூரானன சுந்தரியே. முதல் வரியிலேயே இந்த ஓமையை சொல்லியிருக்கிறார். ததியுறு மத்தர் சுழலும் என் ஆவி. தயிரை கடைவதற்கு என்னென்ன தேவை? தயிர் கடையக்கூடிய பாத்திரமான அந்த பானை மற்றும் மூலப்பொருளான தயிர், அதை கடைய உதவும் அந்த மத்து, அதற்கு பிறகு கடைவதற்கான நபர், அந்த செயல்முறை இப்படி செயல்படும். தயிர் என்பது கெட்டித்தன்மை வாய்ந்த பொருள். இந்த கெட்டித்தன்மையில் உள்ள திடநிலையில் உள்ள இந்த தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக அதை கடைந்து அந்த கட்டித்தன்மையை ஒரு சேர வெண்ணெய் என்ற சொல்லுடன் அதை எடுத்து தனியாக வைத்த பிறகு திரவ நிலையில் இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு தான் மோர் என்று பெயர். அந்த மோர் என்ற நிலை வரும் வரையிலும் இந்த தயிரை கடைவதற்கான நிலைதான் இந்த மத்தை கொண்டு கடையக்கூடிய செயல்முறை. இப்படி இந்த தயிர் பானையாக இந்த உடல் இருக்கின்றது. தயிர் பானைக்குள் இருக்கக்கூடிய தயிராக இந்த உயிர் இருக்கின்றது. இந்த மத்தாக இந்த கால சுழற்சி இருக்கின்றது. இந்த லௌகீகத்தினால் வரக்கூடிய துன்பங்களை எப்படி இந்த ஜீவன் அனுபவிக்கிறது என்பதை மிக சிறப்பாக இந்த எடுத்துக்காட்டில் சொல்லியிருக்கிறார். தயிரை கடையும் பொழுது அந்த தயிர் எங்கும் இங்குமாக அலைமோதி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தயிர் கடைபவர்கள் வேகத்தை அதிகரிப்பார்கள். ஒரு நிலையில் உச்சக்கட்ட வேகத்தில் அந்த தயிர் சுழலும். அதற்கு பிறகு அப்படியே குறைந்து கீழே 0வில் வந்து நிற்கும். மறுபடியும் கொஞ்சம் ஏறும், அதற்கு பிறகு கொஞ்சம் ஏறும், அதற்கு பிறகு முழுவதுமாக வெகு வேகமாக கடைவார்கள். பிறகு குறையும். இப்படி குறைந்து அதிகரித்து இப்படியாகப்பட்ட நிலையில் இந்த தயிர் அவதிப்பட்டு ஓய்வே இல்லாமல் தளர்வடைந்து போய் இந்த அங்குமிங்குமாக அலைமோதி கொண்டிருக்கக்கூடிய தயிரை போல என் ஜீவன் இருக்குதம்மா. இந்த ஜீவனை, இந்த கெட்டித்தன்மை வாய்ந்த இந்த தயிரை போல் இருக்கக்கூடிய ஜீவனை திரவ நிலையிலிருந்து ஓய்வு பெற்று எல்லாம் முடிந்த பிறகு சலனமில்லாமல் இருக்கக்கூடிய மோரை போல இந்த ஜீவன் ஆக வேண்டும் என்றால் நீதான் எனக்கு கதி செய்ய வேண்டும்.
இந்த ஜீவனை இந்த பிறவி சுழலிலிருந்து நீ செய்கிறாயே மறைத்தல் தொழில் மூலமாக எப்பயாவது ஏதோ ஒரு ஜீவனை அதனுடைய அந்த பிடியிலிருந்து முக்தியளிப்பதற்கு எடுக்கிறாயே. அப்படி எடுக்கப்பட்ட ஜீவனுக்கு நீ அனுக்கிரகம் என்ற தொழிலின் வாயிலாக அந்த சதாசிவனை நிறுத்தி அனுக்கிரக தொழிலை செய்கிறாயே. அப்படி அனுகிரகிக்கப்பட்ட அந்த ஜீவன் முக்தியடைந்து உன்னுடைய திருவடிக்கு வருகின்றதே, அந்த நிலையை எனக்கு நீ தர வேண்டும் என்று இந்த பாடலின் வாயிலாக அவர் சொல்லியிருக்கிறார். ததியுரு மத்தர் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய். அப்படி நான் மயங்காத வண்ணம் எனக்கு ஒரு நல்ல கதியை அடைவதற்கு நீ அருள் புரிய வேண்டும். மதியுரு வேணி மகிழ்நனும் மாலும் வணங்கி. மதியை தலையில் தாங்கி அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமானும் கமலத்தின் மீது அயனித்திருக்கும் பிரம்மதேவரும் மால் என்கிற படைப்பு காக்கும் தொழிலிற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய திருமாலும் என்றென்றைக்கும் உன்னுடைய துதியுறு சேவடியாய் சிந்தூரானன சுந்தரி என்றென்றைக்கும் வணங்கக்கூடியவர்களாக அவர்கள் எல்லோரும் இருக்கிறார்களே, உன்னுடைய திருவடி பிராப்தி கிடைத்த அவர்களைப் போல என்னையும் அந்த கதிக்கு ஆளாக்க வேண்டும் என்று ஒரு விண்ணப்பம்தான் வைக்கிறார். இதை அவருடைய ஜீவன் மாத்திரமல்ல, இந்த பாடலை படிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அம்பாளினுடைய அடியார்களாக இருக்கட்டும், இந்த பாடலை சிந்தனை செய்யும் பொழுது இந்த ஜீவன் பக்குவப்படுகிறது. அதற்கு பிறகு பக்குவப்பட்ட இந்த ஜீவன் அவளையே நினைத்து ஓடுகிறது. அப்படி அவளையே நினைத்து ஓடும் பொழுது இந்த சுழற்சியிலிருந்து தப்பித்து முக்தியை தேடுகிறது. அந்த முக்தியை வழங்குவதற்கு எது தேவை என்பது அவளுடைய திருவடி. அந்த திருவடியை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அம்பாளை போய் பார்க்கும்போது அவளுடைய முக அழகை பார்க்க வேண்டாம், கையை பார்க்க வேண்டாம், நமக்கு நல்ல கதி வேணும்னு சொன்னால் அவளுடைய திருவடியை பார்த்து திருவடிகளை விழுந்து சரணம் பண்ணிடணும். அம்மா எனக்கு நீதான் கதின்னு நம்ம முழுமையாக சரணடைங்கணும். அவளுடைய அபயத்தையும் ஹஸ்தத்தையும் வரதத்தையும் பார்த்து, அபயஹஸ்த வரதங்களை பார்த்து எனக்கு வரங்களை கொடு, எனக்கு இந்த மாதிரியான சொத்துக்களை சேர்த்து கொடு, இங்கெல்லாம் நாம் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் வைத்துள்ளேன், இதற்கு பின்னால் உள்ள ப்ராப்பர்ட்டிஸையும் எனக்கு சேர்த்து கொடு என்கின்ற இந்த லௌகீக இன்பத்தை அவளிடம் கேட்காமல், இந்த லௌகீக துன்பத்திலிருந்து என்னை விடுதலை செய்வதற்காக உன்னுடைய சரணங்களை என்னுடைய தலையில் வை என்று அவளுடைய திருவடியில் விழுந்து வணங்க வேண்டும் என்று அபிராமி பட்டர் சொல்கிறார். அப்படி இந்த திருவடியில் விழுந்து வணங்கினால் மட்டும் என்ன கிடைக்கும் என்றால், இந்த ஜீவனுக்கு முக்தி கிடைக்குமா என்றால் முக்தி கிடைக்கும். அதற்கு முன்னால் இந்த லௌகீகத்தினால் ஏற்பட்ட இன்பங்களை சமாளிக்கக்கூடிய தன்மையையும் தந்து, அதனால் வரக்கூடிய விளைவுகளை நாம் எதிர்கொள்வதற்கான ஆற்றலையும் தந்து, இம்மையிலும் மறுமையிலும் காப்பாற்றக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய சக்தியாக அவள் விளங்குகிறாள். அந்த சக்தியை இந்த ஜீவன் பெற வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இந்த ஜீவன் பக்குவப்பட வேண்டுமென்றால் இந்த பாடலை தியானம் செய்தால் முடியும். அப்பேற்பட்ட புனிதமான அவருடைய திருவடிகள். திருவடிகளை பற்றி பாடும் பொழுது ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம் புகழ்ந்து புகழ்ந்து பாடியிருப்பார்கள். ஆனால் இப்படித்தான் இருக்கும் என்று எக்ஸாக்டாக எந்த ஆச்சாரியருமே சொல்ல முடியவில்லை. முழுமையாக அவளுடைய அழகினை வர்ணிக்க யாராலும் முடியவில்லை. ஈவன் ஆதிசங்கரர் கூட
அம்பாளுடைய அழகை வர்ணித்து கொண்டே வரும்பொழுது சௌந்தரிய லகரியிலே, அழகின் அலை என்று சொல்லக்கூடிய இந்த சௌந்தரிய லகரியிலே 72 முதல் 84வது ஸ்லோகம் வரையிலான அந்த திருவடி பிராப்தத்தை படிக்கும் பொழுது அம்பாளினுடைய அழகினை முழுமையாக அவர் வெளிக்காட்டிக்க மாட்டார். காஞ்சி மகாபெரிவர் சொல்வார், சுவாமிகள் சொல்கிறார், சௌந்தர்ய லகரியாக இருக்கட்டும், அவர்கள் பாடுகின்ற பாடல்களில் சில ஸ்லோகங்களில் மறைத்து பொருளை சொல்லியிருக்கிறார். அம்பாளினுடைய அழகை முழுமையாக சொல்லக்கூடாது என்பது ஒரு நியமம். ஆகையால் சில பாகங்களை மறைத்து அதனுடைய அழகை வர்ணிக்காமல் தெய்வ பாங்கோடு அவர் வழிநடத்தியிருப்பார். ஆதிசங்கரரே சிவபெருமானுடைய அம்சம் என்பதால் இந்த செய்தியை மகாபெரியவர் நமக்கு சொல்கிறார். ஆதிசங்கர பகவத்பாதர் சில ஸ்லோகங்களுக்கான பொருள்களை மறைத்து சொல்வதற்கான அர்த்தம் என்னவென்றால், அம்பிகையினுடைய அழகை வர்ணித்து கொண்டே வருகையில் சில இடங்களில் சில பொருள்களை மறைத்து சொல்ல வேண்டும் என்பது நியமம். ஆகையால் அவற்றை சொல்ல இயலாது என்று சொல்லியிருப்பார். சௌந்தரிய லகரியிலேயே 84வது ஸ்லோகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அம்பாளினுடைய திருவடியில் யாரெல்லாம் விழுந்து வணங்குகிறார்கள் என்று சொல்லுவார். அப்படி திருவடி எப்படி இருக்கிறது என்றும் சொல்வார். அந்த திருவடி யாருடைய தலையில் இருக்கிறது என்பதையும் சொல்வார். ஸ்ருதீனாம் மூர்தானோ தததி தவயௌ சேகரதயா மமாப்யேதௌ மாத சிரசி தயயா தேஹி சரணௌ யயோஃபாத்யம் பாத பசுபதி ஜட்டாஜூடதடினி யயோர்லாக்ஷா லக்ஷ்மிஹி அருண ஹரிச்சூடாமணி ருச்சிஹி. தாயே, உன்னுடைய சரணங்கள் எங்கு இருக்கின்றது என்று கேட்டால், ஸ்ருதீனாம் என்றால் வேதங்களுக்கு தலைப்பகுதியாக விளங்கக்கூடிய உபனிஷத்துக்களின் கிரீடங்களாக இருக்கின்றன. அப்போ வேதங்களின் தலைக்கு மேல் இந்த உன்னுடைய சரண விந்தங்கள் இருக்கின்றன. அப்போ வேதங்கள் சிரசில் அணியக்கூடிய அணிகலனாக உன்னுடைய திருவடி விளங்குகிறதோ, எந்த திருவடி அப்படி விளங்குகிறதோ, எந்த சரணங்கள் பாதாவர லட்சணமாக இருக்கின்றதோ அந்த பாதங்களில் கங்கை நீர், கங்கையில் எல்லோரும் செய்த பாவங்களையெல்லாம் கங்கையில் கொண்டு நாம் சேர்த்து அந்த கங்கையை நாம் பாவநீராக மாற்றுகிறோமோ, அவளுடைய பாவங்களை எல்லாம் போக்கிக் கொள்வதற்கு, இந்த ஜீவன்களால் ஏற்பட்ட பாவங்களை எல்லாம் போக்கிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதாம். அது என்னவென்று கேட்டால், சிவபெருமான் அம்பிகையை நமஸ்காரம் செய்யும் பொழுது தலையை குனிந்து வணங்குவாராம். அப்படி தலையை குனிந்து வணங்கும் நேரத்தில் சிரசில் உள்ள அந்த மதியுரு வேணி மகிழ்நனும் என்று பாடினாரே அபிராமிப்பட்டர், அந்த மதியை சடையில் அணிந்த மகிழ்நன் வணங்கும் பொழுது அந்த கங்கை நீர் அந்த நேரத்தில் அம்பாளினுடைய பாத கமலங்களில் அந்த நீரினால் பாத பூஜை செய்யும் பொழுது அவளும் தூய்மை அடைகிறாளாம். ஆகவே அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த எம்பிராட்டிக்கு கங்காதேவி பாத பூஜை செய்கிறாள். அப்படி பாத பூஜை செய்வது மாத்திரமல்ல, எந்த சரணங்களில் கங்காதேவி பாத பூஜை செய்கிறாளோ அந்த சரணங்களில் திருமால் வணங்கும் பொழுது அவருடைய சிரசில் இருக்கக்கூடிய அந்த கிரீடம், என்ன கிரீடம் எம்பெருமான் அணிந்திருப்பார்? சிந்தாமணி கற்கள் நிறைந்த கிரீடம். இந்த சிந்தாமணி கற்கள் நிறைந்த கிரீடத்தினால் வணங்கும் பொழுது அம்பிகையினுடைய பாதார விந்தங்களில் செம்பஞ்சு குழம்புகள் தீட்டியிருப்பார்களாம். நலுங்கிட்டார்கள் என்று சொல்கிறார்களே, அப்படி நலுங்கிட்ட பெண் போல இந்த செம்பஞ்சு குழம்பு, லாக்ஷாரசம் என்று சொல்லக்கூடிய அந்த செம்பஞ்சு குழம்பு, அந்த மருதாணி குழம்பு போல அவளுடைய கால்களில் அலங்கரித்திருக்கக்கூடிய செம்மையான நிறம் இந்த சிந்தாமணி கற்களின் ஒளியின் காரணத்தினால்
திருமால் வணங்கும் பொழுது இந்த சிந்தாமணி கிரணங்கள் வந்து அந்த பாதத்தில் விழும் பொழுது அப்படி ஒரு பிரகாசிப்பு அந்த நேரத்தில் நிகழ்கிறதாம். அப்படியாகப்பட்ட திருவடியை உடையவளே, செம்பஞ்சி குழம்பு தீட்டிய நிறத்தை, அப்படி ஒரு செமையான நிறத்தை அந்த நேரத்தில் ஏற்படுத்துகிறதாம். அப்படியாகப்பட்ட உனது திவ்ய திருப்பாதங்களை என்னுடைய சிரசின் மேல் தயவு செய்து வை என்று ஆதிசங்கர பகவத் பாதரும் சொல்லுவார். இன்னும் ஒரு செய்தி இந்த சௌந்தரிய லகரியில் இருக்கிறது. என்னவென்று கேட்டால், அம்பாள், அதாவது அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்ததாம். அதாவது கிராமப்புறங்களில் ஒரு நல்ல மரம், ஒரு முதிர்ச்சியடைந்த மரம், அதாவது முதிர்ச்சியடைந்த மரம் அல்ல, பூக்கும் தருவாயில் முதிர்ச்சியடைந்து இருக்கக்கூடிய மரம், பல காலங்களாக பூக்காமல் அதன் வாயிலாக காய்க்காமலும் அந்த கனிகளை எடுக்க முடியாத சூழலில் அந்த மரம் இருக்கும் பொழுது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மூத்த சுமங்கலியை அங்குள்ள பெண்களெல்லாம் அழைத்து வந்து அவருக்கு சுமங்கலி பூஜையை செய்து இந்த மரத்தினை எட்டி உதைக்கச் சொல்வார்களாம். அப்படி எட்டி உதைக்கச் செய்த பிறகு அந்த மரம் சிறிது காலத்திலே பூக்க தொடங்கிவிடும். அதன் வாயிலாக காய்க்கும், காய்கள் கனியாகும். அதை பயன்படுத்தி கொள்வார்களாம். அப்படியாகப்பட்ட அந்த சுமங்கலி பெண்களுடைய பலத்தின் காரணமாக இந்த மரம் பூக்க ஆரம்பித்து விடுமாம். அதுபோல சிந்தாமணி கிரகத்திலே ஸ்ரீபுரத்திலே அந்த ஸ்ரீபுரத்தில் இருக்கக்கூடிய சிந்தாமணி கிரகத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அசோக மரம், அந்த அசோக மரம் எப்படி இருக்கும்? சாதாரண மரம் போல் இருக்காது, கொஞ்சம் படர்ந்த நிலையில் இருக்கும். அதுதான் ஒரிஜினல் அசோக மரம். அந்த அசோக மரத்தில் பூக்களும் இல்லை, காய்களும் இல்லை, ஒன்றுமே இல்லை, அப்படி இருந்ததாம். இதை வெகு நாட்களாக கவனித்து வந்த அம்பாளினுடைய சேடி பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போய் அம்பாளையிடம் முறையிட்டார்களாம். அம்மா, நம்முடைய அசோக மரம் ஒன்றுமே பூவும் இல்லை, ஒரு நிலையுமே இல்லாமல் வெறுமனே அந்த தழைகள் சூழ்ந்து வெம்மையாக காணப்படுகிறதம்மா. நீ உன்னுடைய திருவடிகளால் அதை எட்டி உதைத்தீர்கள் என்றால் அந்த மரத்திற்கான பலம் கூடிவிடும் அம்மா. உன்னுடைய பாதத்தின் கடாட்சத்தால் அந்த மரத்தில் பூக்கள் பூக்க தொடங்கிவிடும், காய்க்க தொடங்கிவிடும் அம்மா என்று இந்த சேடி பெண்கள் எல்லாம், அம்மா நீ கொஞ்சம் எட்டி உதையம்மா, நீ வா அம்மா என்று எல்லோரும் அழைத்தார்களாம். அதற்கு அம்பாள் சேடி பெண்களினுடைய அந்த அன்பின் காரணமாக அம்பாள் எழுந்து சென்று அந்த மரத்தை எட்டி உதைத்தாளாம். உதைத்த க்ஷண நேரத்தில் பூக்கள் தொடங்கிவிட்டதாம் பூர்க்க. அப்படி அந்த உதை சம்பந்தத்தை எதிர்பார்த்து ஏங்கி பார்த்தாராம் சிவபெருமான். அந்த அசோக மரமாக நான் இருக்கக்கூடாதா? அந்த அசோக மரத்திற்கு கிடைத்த பாக்கியம் எனக்கு கிடைக்காதா என்று அந்த உதை சம்பந்தத்தை விருப்பப்பட்டு அந்த விருப்பத்தினால் ஏக்கப்பட்டு தவித்தாராம். அப்படியாகப்பட்ட ஒரு கதையை இந்த சௌந்தரிய லகரிலே ஆச்சாரியர் சொல்வார். அப்படியாகப்பட்ட சரணங்கள் அம்பாளினுடைய சரணங்கள். செம்பஞ்சு குழம்பு தீட்டிய சரணங்கள். லலிதா சகசரநாமத்தை நீங்கள் படிக்கும் பொழுதும் அதில் ஒரு வாக்கியம் அது, ஸ்ருதி சீமந்த சிந்தூரிகிருத பாதாப்ச தூளிகா. வேதமாதா தன் தலையில் திருவடியை, அம்பாளினுடைய திருவடியை தன் தலையில் சூடியிருக்கிறாள் என்று சொன்னோமே. இந்த லலிதா சகசரநாமத்திலே என்ன சொல்கிறார்கள் என்றால், வேததாய் என்ன செய்கிறாளாம், அம்பாளுடைய திருவடியில் இருக்கக்கூடிய அந்த நலுங்கிட்டது போல நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதங்களில் இருந்து ஒரு அந்த பாதாப்ச தூளிக்கை, அந்த மகரந்த துகள்னு சொல்லுவார்களே, அந்த துகள் போல உதிர்ந்து இந்த வேதமாதாவின் நெற்றி வகுட்டில் திலகமாக அது விழுந்து திலகமாக ஜொலிக்கிறதாம்.
அப்படியாகப்பட்ட அழகினை பிரகாசிக்கக்கூடிய திருவடிகளை உடையவளே என்று பாடுகிறார். அது மாத்திரமல்ல, மூக்ககவி எம்பெருமான் பிறவியிலே ஊமையாக இருந்து அன்னை காமாட்சியினுடைய அனுக்கிரகத்தினால் ஆசி பெற்று அவர் என்ன செய்தார்? பிறவி ஊமையாக இருந்தவர் பெரிய கவிஞராக மாறிப்போனார். அப்படி மூக்க கவி எம்பெருமான் பாடிய மூக்க பஞ்சதசி, அந்த பஞ்சதசியில் 500 ஸ்லோகங்கள், அதில் 100 ஸ்லோகங்கள் பாதாரவிந்த சதகம், பாத அரவிந்தம், தாமரை கமலங்கள் போன்ற பாதங்கள் என்று 100 பாடல்களை பாடியுள்ளார். ஒரு பாடல், இரு பாடல் அல்ல, 100 பாடல்களை பாடி அவர் சொல்கிறார், 100 பாடல்களை நான் பாடியும் உன்னுடைய பாதம் இப்படித்தான் இருக்கும் என்று என்னால் சொல்ல இயலவில்லையே. அவர் மாத்திரமல்ல, எல்லா ஆச்சாரியரும் சொல்லுவது அதுதான். உன்னுடைய அங்கங்கள் இப்படி இருக்கும், உன்னுடைய கண்கள் இப்படி இருக்கும், உன்னுடைய கால்கள் இப்படி இருக்கும் என்றெல்லாம் வர்ணித்து கொண்டு வருகிறார்களே, ஆனால் இப்படிதான் இருக்கும் என்று சொல்ல முடிய இயலவில்லையே என்ற ஏக்கம் நிரந்தரமாக இந்த ஆனந்தத்தை தரக்கூடிய மனதிற்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கின்றதம்மா. இப்படித்தான் இருக்கும் என்று சொல்ல இயலவில்லை என்ற ஏக்கத்தோடு 100 பாடல்களையும் பாடியுள்ளார். அம்பாளினுடைய பாத அரவிந்த சதகம், பாதாரவிந்த சதகத்திலே அவர் பாடியிருக்கிறார். இப்படி எண்ணற்ற அடியார் பெருமக்கள் எல்லாம் அவளுடைய பாதங்களை பற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். எண்ணற்ற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட பாதங்கள் இந்த ஜீவனுக்கு எப்படி உதவுகிறது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஜீவன் முக்தி அடைய வேண்டும் என்றும், பிறவி சுழலிலிருந்து இந்த ஜீவனை விடுவித்து, இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து இந்த ஜீவனை விடுவித்து நல்ல கதிக்கு ஆட்படுத்தக்கூடிய சரணங்கள் அவளுடைய சரணங்கள். அப்படியாகப்பட்ட சரணங்களை அம்பாளிடத்தில் பொன் வேண்டும், பொருள் வேண்டும், புகழ் வேண்டும், இப்படியெல்லாம் கேட்பதை விட எனக்கு நல்ல கதி வேண்டும் என்று கேட்பதற்கு உதவக்கூடிய பாகம் அம்பாளினுடைய திருவடி பாதார விந்தம். அந்த பாதார விந்தத்தை பற்றினோருக்கு பயமில்லை என்று சொல்லி நெருப்பின் நடுவிலே நின்று கொண்டு இந்த 7வது பாடலின் வாயிலாக இந்த ஜீவன் பக்குவப்படுவதற்கும், ஜீவனுக்கு முக்தி கிடைவதற்கும், ஆன்மா பரிசுத்தமாவதற்கும், இந்த உடலோடு கூடிய உயிர் நல்ல முறையில் இந்த லௌகீகத்தில் ஈடுபட்டு நல்வாழ்வு எய்வதற்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று அம்பாளிடம் வேண்டுதல் கடிதமாக வைத்து இந்த பாடலின் வாயிலாக நமக்கு சொல்கிறார். இந்த பாடலை படித்து தியானம் செய்தால் இந்த ஜீவனுக்கு முக்தி கிடைக்கும், ஆன்மாவிற்கு நல்ல கதி கிடைக்கும். இந்த உடலோடு கூடிய உயிர் நல்ல முறையில் லௌகீகத்தில் நடமாடுவதற்கு அவளுடைய சரணங்கள் தான் உதவி செய்யும். அவளுடைய சரணங்களை பற்ற வேண்டும், சரணங்களே நமக்கு கதி என்று சொல்லி இந்த பாடலின் வாயிலாக அபிராமிப்பட்டர் நமக்கு உணர்த்துகிறார். அவருடைய பாதையில் அந்த பாதார விந்தங்களை தேடி தொடர்ந்து தியானம் செய்வோம். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆம்பொருள் நீயருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமைந்த பெருமாளே. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.